அல்லாஹு தஆலா நம் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன். நம்மை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் ஆசைப்படுகிறான். நம்மை தண்டிப்பதற்கு அவன் ஆசைப்படவே இல்லை. நம்மை வேதனை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கருணையை, அன்பை 100ஆக பிரித்து அதில் ஒரு பாகத்தை தான் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான். அந்த ஒரு பாகத்தை கொண்டுதான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் தங்களது குடும்பத்தின் மீது, பிள்ளைகளின் மீது, குட்டிகளின் மீது இரக்கம் காட்டுகின்றன. 99 அல்லாஹ் வைத்துக் கொண்டான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு அடிமை பெண் தன்னுடைய குழந்தையை காணோம். போரில் கைது செய்யப்பட்ட அந்த அடிமைகளில் தன்னுடைய குழந்தை, கை குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. அந்த அடிமைகள் சுற்றி 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 அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சி வர்றாங்க. அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் அந்த அம்மா தன்னுடைய குழந்தையை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த குழந்தையை தூக்கி நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு முத்தமாக கொடுக்குது, அணைக்குது, முகத்தில் ஒத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து இங்கே வாங்க, அந்த தாயை பாருங்க, தன்னுடைய குழந்தையின் மீது காட்டக்கூடிய அந்த அன்பை, பாசத்தை பாருங்கன்னாங்க. சஹாபாக்கள் பார்த்தாங்க. அப்புறம் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, இந்த தாயிடத்தில் போய் உன் குழந்தைய நெருப்பில் தூக்கி போடுனா போடுவாங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எப்படி ஒரு தாய் தனது குழந்தையை, பச்சிளம் குழந்தையை நெருப்பிலே போடுவாள் அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள். கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தாயை விட அல்லாஹ் தனது படைப்புகள் மீது இரக்கம் உள்ளவன். இந்த தாயை விட அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன். இப்போ என்ன தெரியுமா கேள்வி? நான் கேட்குறத புரிஞ்சுக்கணும். நாம் இந்த துன்யாவை விட்டுட்டு போகிறோம். இந்த துன்யா நம்மை விட போகுது. அல்லாஹ்விடத்தில் நம்ம போகணும். யாரிடத்தில் போகணும்? எங்கே போவோமா சொல்லுங்கள்? கபூரில் வச்சாச்சுன்னா எங்கே போகிறோம்? அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தோம், அல்லாஹ்விடத்தில் தான் போகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள், அல்லாஹ்விடத்திலிருந்தே வந்தோம், அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்பக்கூடியவர்கள். இப்போ அல்லாஹ் கேட்பான், அடியானே, நான் உன் மேலே இவ்வளவு பாசம் வச்சனே, உன் மேலே இவ்வளவு அன்பு வைத்தனே, நீ என் மேலே அன்பு வைத்தாயா? நான் உன் மீது இவ்வளவு பாசம் வைத்தேனே, உனக்காக சூரியனை படைத்தேனே, சந்திரனை படைத்தேனே, உணவு கொடுத்தேனே, உணவுக்கு இந்த உலகத்துடைய தேவைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேனே. வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமுஹு, நீ கேட்கும் போதெல்லாம் நீ கேட்டதையும், நீ கேட்டதை விட அதிகமாகவும் நீ கேட்காத நன்மைகளையும் உனக்கு கொடுத்தேனே, நீ என்னை திருப்திப்படுத்தினாயா? அல்லாஹுவை நாம் எந்த முகத்தோடு சந்திக்க போகிறோம்?